பணியார சட்டி இருந்தால் போதுங்க, மினி ஜாங்கிரி ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இந்த தீபாவளிக்கு செய்து பாருங்கள். செய்யறதும் ரொம்ப ஈஸி, எண்ணெய் செலவும் ரொம்ப கம்மி, டேஸ்ட் அப்படியே பேக்கரியில் வாங்கி சாப்பிட்டது போல் இருந்துச்சு. 100 கிராம் உளுந்து இருந்தால் போதுங்க, 2 கிலோ அளவுக்கு நீங்கள் தட்டு நிறைய ஜாங்கிரி செய்யலாம். செய்யறது ரொம்ப ஈஸி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் 100 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்தை வந்து 2-3 தடவை அலசிட்டு நல்ல தண்ணி விட்டு எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கரெக்டாக 2 மணி நேரம் ஊற வைங்க, உளுந்து நல்லா ஊறி வரணும். இப்போ 2 மணி நேரம் கழித்து பார்க்குறேன், உளுந்து நல்லாவே ஊறி இருக்குது. இப்போ நான் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து தான் அரைக்க போகிறேன். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நெய்ஸாக வெண்ணெய் போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த ஜாங்கிரி நல்லா ஜூஸியாக செம்ம டேஸ்ட்டாக வர்றதுக்கு நான் ஒரு சில டிப்ஸு சொல்லியிருக்கேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா வெண்ணெய் போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பவுலில் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கிறேன். நான் சொன்ன டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரைச்ச இந்த உளுந்து மாவு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரே சைடாக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இது போல் மிக்ஸ் பண்ணும்போது உளுந்த மாவு நல்லா பஃபியாக இது போல் வருங்க, நல்லா புசு புசுன்னு வரும். இது போல் வந்துச்சுனாவே ஜாங்கிரி நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, நல்லா முறுமுறுப்பு கொடுக்கும். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக ஃபுட் கலர் கேசரி கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இன்னைக்கு கடையில் அதிக காசு கொடுத்து வாங்காதீங்க, வீட்டிலேயே இப்படி ஈஸியாக 100 கிராம் பருப்பு இருந்தால் போதும், 2 கிலோ அளவுக்கு நீங்கள் மினி ஜாங்கிரி ரொம்ப சூப்பராக, அதுவும் பணியார சட்டியில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்யலாங்க. செய்ய தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. பணியார சட்டி இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த அளவுக்கு மாவு இருக்குது, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பால் கவர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. என்கிட்ட அது இல்லாதனால பால் கவர் எடுத்திருக்கேன். பால் கவரை வந்து நல்லா இது போல் கட் பண்ணிவிட்டு உள்ளே நல்லா அலசிட்டு தண்ணியை நல்லா வடிய விட்டுருங்க. கண்டிப்பாக நல்லா அலசிட்டு தண்ணியை நல்லா வடிய விட்டுட்டு தான் நீங்கள் மாவை உள்ளே சேர்க்கணும். ஏன்னா அந்த பாலோட ஸ்மெல் நம்மளுக்கு வரக்கூடாது. இப்போ பாருங்கள், ஒரு அரை பாக்கெட் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் ஒரு லப்பர் பேண்டை போட்டு விட்டுறேன். இன்னொரு பால் கவர் இருந்தால் அதுலேயும் எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இன்னொரு பால் கவரில் வந்து எடுத்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ பாருங்கள், 2ல் வந்து சேர்த்துட்டு லப்பர் பேண்டு போட்டு வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஜீரா காய்ச்சிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 200 கிராம் அளவுக்கு இருக்கும் சர்க்கரையோட அளவு. அதே கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வரும்போது இப்போ கொஞ்சமாக கேசரி கலர் சேர்த்துக்கிறேன். இப்போ கம்பி பதம் செக் பண்ணணும். அடுப்பை இப்போ மீடியமாக வச்சுட்டு கம்பி பதம் செக் பண்ணுங்கள். கை சுடும்,